எப்போவுமே நமக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். தவறான இடத்துல நம்ம மாட்டிக்கிறது, தவறான மக்கள்கிட்ட நம்ம போயிட்டு உழந்துடுறது, இல்லை ஒரு தவறான இடத்துல நம்மளை அறியாமலே அதில் மாட்டிக்கிறது. இது எல்லாமே நம்மளை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். உண்மைதானே? ஒரு சில நேரங்களில் நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப 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 சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவோம். அதை தாண்டி நம்ம வாலண்டியராக போய் மாட்டிக்கிறது ஒன்று, இல்லை நம்மளை அறியாமலே ஒரு தப்பான இடத்துல, ஒரு தப்பான மனிதர்கள்கிட்ட, தப்பான கூட்டத்தில் நம்ம இருக்கிறது ஒன்று. இது எந்த பக்கம் நடந்தாலும், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நடந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் நம்ம தெரிஞ்சு நடக்கிறத அவாய்ட் பண்ணலாம்ல. நம்ம தெரிஞ்சு நடக்கிறத எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் எபிசோடு இது கிடையாது. ஒரு அழகான, ஒரு ஃபன்னான ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு இந்த வாரம். த லயன் அண்ட் எ கிளவர் ஃபாக்ஸ். ஹவு டு ஸ்டே அவே ஃப்ரம் த பீப்புள் விச் யூ டோன்ட் நீட். ஸோ ஹூ டெஸ்ட்ராய்ஸ் யுவர் லைஃப், ஸோ நோ நீட் டு கோ நியர் டு தம். அதை தான் இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரம் எப்போவுமே அமையுது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஒரு உந்துதல் என்னை முழுக்க முழுக்க உங்களோட ரசிகனாக என்னை மாற்றிக்கிட்டு இருக்கு. யாருங்க நினப்பா, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இந்த உலகத்தில் இருந்தாலும், எங்கெங்கேயோ லைஃப் போனாலும், நம்ம லைஃப்பை மாற்றி அமைக்கக்கூடிய முயற்சியில் நல்ல பாட்காஸ்ட் கேட்கணும் அப்படி தோணுனதே யூ ஆர் பெஸ்ட்டுங்க. அதை தாண்டி நம்ம பாட்காஸ்ட்டை, நம்ம எபிசோட்ஸை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய நண்பா நண்பிகள், உங்களுக்கு ஒரு அருமையான நன்றி. ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய எபிசோட், நம்மளுடைய பாட்காஸ்ட் வந்து கேட்குறீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உங்களோட லைஃப் போகிறதுக்கு ஒரு முக்கியமான அடியை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. நம்மக்கிட்ட 280க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் நிறைய இருக்குது. கேட்டு மகிழுங்கள். ஆல்ரைட், உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா மக்களை ரீச் அடைவது. ஏன் ரீச் அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் ஜீரோ, நோ மணி. இது பேஷனேட்டாக என்னோட கம்யூனிட்டிக்கு, என்னோட பீப்புளுக்கு நான் சர்வீஸாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்டு. இது வரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட நண்பா நண்பிகள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. வாரம் கிட்டத்தட்ட 5,000 6,000 பக்கத்தில் லிசனிங், அவ்வளோ ஹவர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தொடர்ந்து எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்காக நான் பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய ஃபேவரட்டான நண்பா நண்பி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ணலாம், இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய ஊதியமே உங்களுடைய அந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ், அது மட்டும்தான். அது ஏன்டா உனக்கு இந்த ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசை கிடையாதுங்க. இது ஒரு மிஷன். நம்ம மக்கள் வாழ்க்கையில், நம்மளுடைய நண்பா நண்பிகள், கண்ணுக்கு தெரியாத நண்பா நண்பிகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் நீங்களும் என் கூட இருக்கிறது ரொம்பவே அருமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமான இந்த நேரத்தில் உங்களை மீட் பண்ணுறது சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். சில நேரங்களில் சில நண்பா நண்பிகள் சொல்லுவாங்க, இல்லை நிறைய கஷ்டங்கள், சுகங்கள் அது தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒன்று என் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கு எப்போனா,
எல்லா தலைமுறையும் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளில் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அப்போது அந்த நம்பிக்கை என்னைய உந்தி செல்லும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ரொம்ப 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 சீக்கிரமாக அந்த குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ தூரம் இணைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் வணக்கம். ஆல்ரைட், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன், நம்ம இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ், நிறைய டாக்ஸ் அதில் போயிட்டுருக்கு, பண்ணலாம். அதை தாண்டி ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய மெசேஜை எனக்கு எழுதி அனுப்பலாம். நான் உங்களுக்கு நேரடியாக என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா அது பண்ணலாம். ஆல்ரைட், ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை, குட்டி ஸ்டோரிக்கு போயிடலாம். த லயன் அண்ட் எ கிளவர் ஃபாக்ஸ். அதாவது சேராத இடம் சேரக்கூடாது, போகாத இடம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு அருமையான மொழிகள் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக தான் அந்த ஸ்டோரி. ஓகே, நம்ம கதைக்குள்ளே போவோம். அதில் கருத்தை நம்ம அடுத்து பார்ப்போம். ரொம்ப 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 நாட்களுக்கு முன்னாடி எல்லா கதையும் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிங்கம் பயங்கரமான ஒரு அடர்ந்த காடு, ஒரு பெரிய காட்டில் இந்த லயன் கிங்கில் வர்ற சிங்கம் மாதிரி கர்ஜனையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி, ஏன்னா ராஜா தானே, காட்டுக்கு ராஜா, லயன் தானே, அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா அனிமல்ஸையும் அவங்களுக்கு கீழே வச்சு ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ராஜா. அப்படி பெரிய ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வருது. என்னன்னா, ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறாரு. நம்ம சிங்கக்குட்டி தான், சிங்கக்குட்டியும் கிடையாது, பெரிய ஆள் ராஜா எந்திரிக்கிறாரு. சடனாக அந்த சிங்கத்தோட பெண் சிங்கம், அதோட மனைவி, எல்லா இடத்துலையுமே மனைவி தான் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, ஈவன் இந்த சிங்கத்துலேயும் கூட. ஸோ அவங்க மனைவி சொல்கிறாங்க அந்த ராஜா சிங்கத்தை பார்த்து, தயவு செய்து உன் வாயை திறந்துடாத, உன்னுடைய ப்ரீத் பயங்கரமாக துர்நாற்றம் அடிக்குது, ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்க முடியல, பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உடனே சிங்கத்துக்கு ஒரு படு கோவமாகி போச்சு. என்னடா அது, இப்படி சொல்லிட்டாலே, இப்படி உண்மையிலே சொல்கிறியா, இல்லை நீ தான் விளையாட்டுக்கு சொல்கிறியா, இல்லை வேணும்னு என்னை ப்ளேம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பேரஸாக ஆகி பயங்கர கோவம் வந்துருச்சு இந்த ஆண் சிங்கம் ராஜா சிங்கத்துக்கு. அது உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த ஆண் சிங்கத்தினால இதனால் எடுத்துக்கவே முடியலை. என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே, நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணணுமே, உண்மையா போய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஒரு யோசனை தோணுது அந்த ராஜா சிங்கத்துக்கு. வெளில போயிட்டு ஒரு 3 அனிமலை கூப்பிடுது, 3 விலங்குகளை கூப்பிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஒன்று ஆடு, 2வது ஃபாக்ஸு, 3வது நரி, குள்ள நரி, ஓனாய், ஃபாக்ஸ், இந்த 3 அனிமலையும் கூப்பிட்டு செக் பண்ணலாம் சொல்லிட்டு வருது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஆடை கூப்பிடுது, இங்கே வா. உடனே அதுவும் பயந்துக்கிட்டே வருது, என்னடா அது, சிங்கம் பயங்கரமாக ராஜா கோமா இருக்கார், என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே பக்கத்தில் வருது. உடனே இந்த சிங்கம் சொல்லுது, அடைய ஆடே, உண்மையை சொல்லணும், என் மவுத்துலேருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா வரலையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது, ஓகே, ஆல்ரெடி சிங்கம் வேற பயங்கர கோவத்தில் இருக்குது, நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது பொய்ய சொன்னோம்னா கோவப்பட்டு நம்மளை கடித்து தின்னுப்பிடும், அதனால் நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு பதில் சொல்லுவோம் சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, ஆமாம் நண்பா, ஏதோ வாயில் பயங்கரமாக நாத்தம் வருது, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டி. உடனே இதை கேட்ட சிங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் 2 பேருக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் மாதிரி ஃபைனலாக வாயை பொளந்து பொச்சாக்குன்னு அந்த ஆட்டுக்குட்டி தலையை கடிச்சு தின்றுது. போச்சா? ஐயோ! அடுத்து என்ன நடக்குதுன்னா, அடுத்த ஓநாயை கூப்பிடுது. அந்த ஓநாய்க்கு பயங்கர பயம். ஐயோ, என்னடா அது, உண்மையாக ஆன்சர் சொன்ன ஆட்டுக்குட்டியை தின்றுச்சே, நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னு தெரியலையே, நம்மளையும் தின்றுமோ அப்படின்ற பயங்கர பயத்தில் நடுங்கிக்கிட்டே
மெதுவாக முன்னாடி போகுது. ஆனாலும் ஓநாய் ஒரு முடிவு எடுக்குது. நம்ம பதில் சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப காசியஸாகவும் சொல்லணும். எந்த மாதிரி பதில் சொன்னாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்குது. உடனே கேட்குது அந்த சிங்கம், நீ என்ன திங்க் பண்ணுற? உண்மையிலே எனக்கு என்ன பேட் வாய்ஸ் இருக்கா இல்லை பேட் ஸ்மெல் இருக்கா அப்படின்னு கேட்குது. உடனே பச்சைக்குன்னு இந்த ஓநாய்க்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இருந்தாலும் சரி, உண்மையை சொன்ன ஆட்டுக்குட்டி தின்றுச்சு, நம்ம ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யார் சொன்னது? உன்னோட ப்ரீத்தெல்லாம் அப்படிலாம் இல்லையே, ரொம்ப அருமையாக இருக்குது, அப்படியே பயங்கர ஸ்வீட்டாக ஒரு ரோஸா இருக்குல்ல, ரோஸா பெடல் மாதிரி அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே இந்த லயனுக்கு சிங்கத்துக்கு படுக்கும் திருப்பி ஒரு பெரிய கர்ஜனையை போட்டு இம்மீடியட்டாக அந்த நரியை அடித்து கொன்றுது. அவ்வளோதான். கொன்னுட்டு, ஏண்டா பொய்க்கோழி அப்படின்ற மாதிரி திட்டுது அந்த ஓநாயை. ஃபைனலாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குள்ள நரிக்கு பயங்கரமான பயம். என்ன சொல்கிறது, எது சொன்னாலும் இது கொல்லுதே, நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், இந்த சேம் கொஷின் கேட்டால் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயத்தோடு நடுங்கிக்கிட்டே நிற்கிது. உடனே சிங்கம் கடைசியாக, ஏய் குள்ளநரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இதுக்கு நல்லா தெரியுது சீப்பும் அந்த wolfம் எப்படி செத்துதுன்னு சொல்லிட்டு மனசில் நல்லா வச்சுக்குது. உடனே கொஷின் கேட்குது, நீ என்ன நினைக்கிற, சொல்கிறியா இல்லையா உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு என்ன பதில் சொன்னாலும் நம்ம சாகடிப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த குள்ள நரி அப்படின்னு தொண்டையை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு சொல்லுது, அருமையான நண்பனே, காட்டுக்கு ராஜாவே, கொஞ்ச நாளாக எனக்கு பயங்கரமாக சளி பிடிச்சி கோல்டாக இருக்குது. இதனால் என்னால் எதையுமே ஸ்மெல் பண்ண முடியல. பயங்கரமாக மூக்கு அடைச்சனால எந்த ஸ்மெல்லும் எனக்கு தெரியலை. அதனால் உன் வாயில் வர்றது நாத்தமா இல்லை உன் வாயில் வர்றது மனமான்னு சொல்லி கூட என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிங்கம், சரி ரைட்டு, தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குள்ள நரியை விட்டுருது. அப்படியே எஸ்கேப் ஆகி இந்த குள்ள நரியும் ஓடிடுது. எவ்வளோ அருமையாக இருந்தது ப்ளே பண்ணி எல்லாம் ஓடிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, do not involve yourself in a bad company or a bad situation, else you may end up getting punished for no fault of yours. Sometimes it's wise to stay away from certain situations. அருமையான ஒரு விஷயம். எல்லா நேரங்கள்லையுமே நம்ம கரெக்டாக இருக்கணும். நேர்மையாக இருந்தோம்னா எந்த இடத்துலையுமே நம்ம தைரியமாகவும் பேசலாம், எல்லா இடத்துலையும் நம்ம நிமிர்ந்து நிற்கலாம். உண்மைதானே? அதே நேரத்தில் நம்ம தப்பே பண்ணலைனா கூட நம்ம கூட இருக்கவங்க தப்பு பண்ணுறாங்க, இல்லை பேட் கம்பெனி, இந்த ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா, குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் உட்காந்துருவான். அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் எல்லாமே ஒரு அளவாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் அவங்க பண்ணுற தப்புனால நாங்கள் குடிக்காமலே நீங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் அழிக்கப்படும். நான் இந்த தப்பு பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க, நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடங்கள்லையுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஒரு பேட் பிளேஸுக்கு, பேட் லொக்கேஷனுக்கு எல்லோரும் போகிறாங்க, நான் கூட தான் சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கெட்டவர்களோட சகவாசமே கூடாது. கெட்டவங்கன்னா நண்பர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்கள சொல்லி திருத்த பார்க்கணும். அப்படி இல்லையா நம்ம விலகி நிற்கணும். ஏன்னா தப்பு பண்ணி மாட்டிக்கிறது ஓகே, தப்பே பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். அது வாழ்க்கையவே அழிச்சிரும், வாழ்க்கையவே மாற்றிடும் அப்படின்றத நம்ம மனசார தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றது முக்கியமான கருத்து. இதில் எத்தனை பேருக்கு நமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக நிறைய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. நண்பன்னாவே நல்லவன் தான், அது ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைனால, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம உடந்தை ஆயிடக்கூடாது. நம்ம தெளிவாக நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய நண்பர்கள் வாழ்க்கையும் மாற்ற முடிஞ்சால் மாற்றணும், இல்லையா விலகிடணும். அதுதான் நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. இந்த ஸ்டோரியிலேருந்து கண்டிப்பாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகளோடையும்
நிறைய டிப்ஸோடையும் ஒவ்வொரு வாரமும் வர்றேன். உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்ன முந்தி செல்லும், என்னை முன்னேற்றி செல்லும் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செமையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மன்னோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RJ1_ இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ நான் மெசேஜ் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். ஸோ ப்ளீஸ் ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை. இல்லை RJ1_ இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் என் கூட நீங்கள் பேசலாம். ஆல்ரைட், இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அமையவே இல்லைனாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை எப்பயுமே ஒரு பாசிட்டிவான நோக்கத்தோடு பார்க்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய மனத்திடம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஆல்ரைட், அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ மனோ. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1.5 months ரொம்ப பிஸி. ப்ரொஃபஷ்னல், ஃபேமிலி எல்லாமே பிஸியாக இருக்குது. அதே நேரத்தில் பேஷனேட்டாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 800-1000 பேருக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பும், அதை தாண்டி ஒரு காலேஜில் பேசின வாய்ப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த வாரம் ஒரு பட்டிமன்றம் இருக்குது. பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளராகவும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் சைபர் செக்யூரிட்டி ஸ்பீக்கராகவும், அதை தாண்டி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணவும், இந்த மாதிரி வரிசையாக அடுத்தடுத்த கமிட்மெண்ட் நிறையா இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கான அந்த கடமையை பண்ணணும் எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் சப்போர்ட்டை நான் கேட்ட மாதிரி பண்ணிடுங்க. ஆல்ரைட், இந்த சந்தோஷத்தில் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் நம்ம நண்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டீங்க அப்படின்றத தெரியப்படுத்துகிற மாதிரி கமெண்ட்டோ இல்லை RJ1_ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்லையோ நீங்கள் உங்களுடைய சிம்பிள் கொடுக்கலாம். உங்களுடைய எமோஜிஸ், உங்களுடைய தாட்ஸை எனக்கு ஷேர் பண்ணலாம். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி, பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.